வாழ்க்கையில கிடைக்கிற சந்தோஷமான நிமிடங்களை சரியா பயன்படுத்தாம இருக்கிறதுனால ஏற்படுற விளைவை வெளிப்படுத்துற கதை தான் ராஜா கொடுத்த ஆடை. இந்த மாதிரியான கதைகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அரண்மனையை ஒட்டி பிச்சைக்காரன் ஒருத்தன் வசிச்சு வந்தான். ஒரு நாள் அரண்மனை கதவுல மன்னர் விருந்தளிக்க போவதாகவும் அரச உடை அணிஞ்சு வர்றவங்க மட்டும் அனுமதிக்கப்படுவாங்கன்னு குறிப்பிட்டு இருந்துச்சு. உடைய அணிஞ்சிட்டு எப்படி விருந்துக்கு போவதுன்னு யோசிச்ச அந்த பிச்சைக்காரன், அரசரும் அவருடைய குடும்பத்தினரும் மட்டுமே ராஜ உடை போட முடியும் அப்படின்னு நினைச்சவருக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. தைரியமா அரண்மனை வாசல அடைஞ்சாரு அந்த பிச்சைக்காரர். வாயிற்காவலன் கிட்ட அனுமதி வாங்கி அரசரை பார்க்க சென்ற அந்த பிச்சைக்காரன் அரசன் கிட்ட, எனக்கும் இந்த விருந்துல கலந்து கொள்ள ஆசையா இருக்கு, ஆனா ராஜ உடை என்கிட்ட இல்ல, நீங்க உங்க பழைய ராஜ உடைய எனக்கு தந்து உதவி செஞ்சீங்கன்னா நானும் இந்த விருந்துல கலந்து கொள்வேன் அப்படின்னு பணிவோட சொன்னாரு. மன்னர் அவனுக்கு ராஜ உடை ஒண்ண கொடுத்தாரு. அதை அணிஞ்சுக்கிட்ட அந்த பிச்சைக்காரன் ஒரு கண்ணாடி முன் நின்னு தன்னை பார்க்கும்போது ராஜ உடையில கம்பீரமான தோற்றத்தோட மிகவும் அழகாயிருந்தாரு. அரசர் கொடுத்த இந்த அரச ஆடை கிழிஞ்சிட்டா தான் போடுறதுக்கு வேற ஆடை இல்லாததுனால வீடு வாசல் இல்லாத அந்த பிச்சைக்காரன் தன்னோட பழைய துணிகளை எங்க வைக்கிறதுன்னு தெரியாம ஒரு மூட்டை கட்டி தங்கூடவே அந்த விருந்துக்கு இந்த துணிகளையும் தங்கூடவே எடுத்துட்டு போயிட்டான். பழைய துணி மூட்டை அவன் தோல்ல இருந்ததால அவனால சரியா ராஜ விருந்துல கலந்து கொள்ள முடியல. அவன் கவனம் முழுசும் அந்த கந்தல் துணி மூட்டையிலே தான் இருந்துச்சு. ராஜ விருந்துல பலவிதமான உணவுப் பொருட்கள் பரிமாறப்பட்டு இருந்துச்சு. ஆனா அந்த பிச்சைக்காரனால அதை எதையும் சரியா சாப்பிட முடியல. விருந்துக்கு வந்த எல்லாரும் அவன் துணி மூட்டையை தான் அதிகமா கவனிச்சதால அவன் ரொம்ப மனமுடைஞ்சு போனான். விருந்தும் முடிஞ்சது. காலமும் கடந்து ஆண்டுகள் கழிந்தன. ஆனா அரசர் தந்த உடை கிழியவே இல்ல. ஒரு நாள் அரசர் மக்களை காண வரும்போது அந்த பிச்சைக்காரன் இறக்கும் தருவாயில் இருந்தான். ஓரமா அந்த கந்தல் துணியும் இருந்தது. அரசன் இத பார்த்து ரொம்ப சோகமடைஞ்சாரு. இந்த பழைய துணி மூட்டை அந்த பிச்சைக்காரனோட மொத்த வாழ்க்கையோட மகிழ்ச்சியும் பறிச்சிடுச்சு அப்படின்னு தனக்குள்ளே நினைச்சுக்கிட்டு அந்த பிச்சைக்காரனை நினைச்சு ரொம்பவும் வருத்தம் அடைஞ்சாரு. இதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையிலும் துன்பத்தை நினைச்சிட்டு கிடைக்கிற இன்பத்தை இழந்து விடக்கூடாது. எப்போ மகிழ்ச்சியான தருணம் அமையுதோ அதை நமக்கு சாதகமா பயன்படுத்தி கொண்டு மகிழ்ச்சியா வாழ்வதுதான் புத்திசாலித்தனம். இனிமேலாவது மகிழ்ச்சியான தருணங்களை வாழ்க்கையில அமைத்துக் கொள்ளுங்க. மகிழ்ச்சியா இருங்க. அடுத்த கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி.